இதை 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 வச்சுக்கிட்டு தான் அவருடைய வாழ்க்கையை ஓடுது. என்ன தொழில் உனக்கு, இன்னைக்கு உன்னுடைய சொத்து என்ன, அது எப்படி வந்துச்சு, இதெல்லாம் ஒரு கேள்விக்குரிய விஷயம். ஆனால் அது கேட்டால் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் வந்து பிச்சை எடுத்து தான் வாழ்கிறேன், நான் ஆளாள்கிட்ட கேட்பேன், அது கொடுக்க இது கொடுக்க கேட்டு கேட்டு வாங்குவேன். அது சுந்தர் சீட்லாம் போய் கேட்பாரான், கேட்டால் 1 லட்சம் கொடுத்துடுவார். ஒருத்தன் வந்து இந்த பெரிய பெரிய ஆளுகிட்ட காசு கேட்டு வாழ்ந்தான்னு அவன் யாராக இருப்பான், எப்படிப்பட்டவனாக இருப்பான்? முதல்ல நீ வாழ்வதற்கு வந்து அது எப்படி சின்ன காசு கேட்கறது இல்லை, எடுத்து வாழ்கிற தொடர்ச்சியில் என்ன வரும்னு கேட்டால், சுந்தர் சீட்டை கேட்பாரான், குஷ்புடைய கணவர், அவர் 1 லட்ச ரூபா கொடுத்து விடுவாராம். அப்போ இந்த பெரிய பெரிய ஆள்கிட்ட போய் பார்க்குறாருன்னா, நீ எப்படி குஷ்புவை எடுத்து பேசுவ? குஷ்புடைய அரசியல் எடுத்து உனக்கு என்ன பேச முடியும்? கமலஹாசன் என்னத்தை வாங்குவேன்? யார்கிட்டையெல்லாம் வாங்கிட்டு வாழக்கூடிய ஒருத்தன் வந்து ஒரு இயக்கம் நடத்த முடியுமா? ரோசம் சுயமரி பிச்சை எடுத்தான் வாழ்றேன்னு சொல்கிறாங்க. அவர் கேளுங்க. அதை பிச்சை தான் எடுத்துக்கிறேன், சத்தியமா சொல்றேன், பிச்சை எடுத்தான் வாழ்றேன், வெளியில சொல்றது இல்லை. கௌரவ பிச்சை தான். ஒரு 10,000 போட்டு விடுறாடி, மச்சான் சுந்தர்சிக்கு போடுவேன், 1 லட்சம் கொடுத்து விடுப்பா, அதை காசு கொடுத்துடுனா 1 லட்சம் கொடுப்பாரு. அதாவது யார்கிட்ட பேசுவேன், இப்போ தம்பி அண்ணன் ஏதாவது செலவு காசு கொடுத்துனேன், இல்லை இன்னைக்கு தானே எனக்கு ஆள் அனுப்பியிருக்கேன், எனக்கு காசு இல்லை செலவுக்கு ஏதாவது கொடுத்துருந்தேன் அப்படின்னு இருப்பா, அந்த அனுப்பிடுறப்பா தம்பி அனுப்பா அப்படின்னு. சத்தியமா சொல்றேன், என் தலைமுறை தானே அவர் பிச்சை எடுக்கிறாரு. எப்படிலாம் பிச்சை எடுப்பாரு? மோடிட்டு எடுப்பாரு, H. ராஜா எடுப்பாரு. அதே மாதிரி கன்னியாகுமரியில் எம்பியாக இருந்தார் ராதா, அவர் யார், அவர்கிட்ட வந்து அவரை சந்தித்து போட்டாலும் வந்திருக்குது. ஒவ்வொருத்தரையும் பார்த்து போட்டாலும் வருது. இப்படி இந்த பிச்சை எடுத்து வாழ்கிறதுனால தான் எந்த கொள்கையும் கிடையாது. அவன்கிட்ட பிச்சை எடுத்து வாங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறது, ஜெயலலிதா பிச்சை எடுக்கும்போது புரட்சி தலைவிங்கிறது, அந்த அம்மாவுடைய உங்களை பிச்சை எவனுக்கு தகுதி இருக்குங்கிறது, இவர்கிட்ட பிச்சை எடுக்கும்போது அந்த உங்களை நிரூபிக்கப்பட்ட ஒரே குற்றவாளி அந்த அம்மா தாங்கிறது. இப்படி எல்லாம் பேசக்கூடிய பல நாக்கு உள்ளவனாக போயிடுவான். எவன் பிச்சை எடுக்கிறானோ, அடுத்தவன்கிட்ட கை நீட்டி வாங்குகிறானோ, அவன் பல நாக்கு உள்ளவனாகத்தான் இருப்பானே தவிர எந்த ஒரு கொள்கை நிலைய அவன் நோக்கமெல்லாம் என்னது? அது மாதிரி இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? இந்த நிறைய குற்றச்சாட்டுலாம் இருக்குது. ஸ்டெர்லைட்டுடைய அந்த ஓனராக இருக்கக்கூடிய வைகுண்டராஜன்ட்டெல்லாம் இவருடைய திருமணத்துக்கு விருந்து போட்டார், இவர் அதில் கலந்துக்கிட்டார். அந்த ஸ்டைலுக்கு போராட்டம் பண்ணுவாரா? யாரை எதிர்ப்பதாக சொல்கிறாரோ அவரோட அந்த தொடர்பு இருக்கிறது, உறவு இருக்கிறது. இதில் ஒத்துக்கிறார், நான் பிச்சை எடுக்கிறேன். அது போக ஒரு